அனைவருக்கும் வணக்கம். கதை கேட்க வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களையும் அன்போடு வரவேற்கிறேன். அக்னி ஆடியோ நாவல்ஸுக்கு மன்னிக்கவும். கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்டில் நான் தொடர்ச்சியாக வீடியோ போடாமல் போனதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. ஹெல்த்தில் கொஞ்சம் பிரச்சனை, உடம்பு சரியில்லை. ஸோ வீட்லேயும் ஒரு சின்ன செலிப்ரேஷன், அதையும் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டேன். ஸோ இத்தனை நாள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு மன்னிக்கவும். என்னோடய வீடியோவுக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இது என்னுடைய தப்பு தான். சரி, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். 3 முடிச்சு, அத்தியாயம் 81. ஐயோ கடவுளே, இந்த யாழினி என்னெல்லாம் கேள்வி கேட்குறா, ரொம்ப கெட்டு போயிட்டா என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டு அவள் அந்த அழுக்கு துணிகளை எடுத்துக்கொண்டு அவள் அறையை விட்டு வெளியில் வந்த பொழுது, அவன் அறையை விட்டு வெளியில் வந்து இருந்த கௌதம் அங்கு அவளை நெருங்கி வந்து கொண்டு இருந்தான். அவள் மீது பார்வையை பதித்து இருந்தான். தனக்குள்ளேயே குழம்பி கொண்டு வரும் அவளையே பார்த்த அவன் அவளையே பார்த்து கொண்டிருக்க, அவளோ அவனை பார்த்துவிட்ட அடுத்த நொடி தன் தலையை குனிந்து கொண்டு அவனை பார்க்காதது போல வேகமாக படியில் இறங்கி கீழே செல்லும் அவளையே பார்த்து கொண்டு இருந்தான் கௌதம். அந்த நேரம் தன் அக்காவுக்கு பின்னால் அறையிலிருந்து வெளியில் வந்து இருந்த யாழினி அங்கு தன் அத்தான் நடந்து கொண்டிருக்கும் தன் அக்காவை பார்த்தபடி நிற்பதை பார்த்ததும் அவள் ஒரு மெல்லிய புன்னகையோடு அவனின் அருகில் நெருங்கி சென்று என்று மெதுவாக தன் தொண்டையை செருமவும் அதில் அவள் பக்கம் திரும்பினான் கௌதம். என்னாத்தான், சைட்டிங் எல்லாம் பலமா இருக்குது என்று அவள் கேட்கவும், உங்க அக்காவை வச்சுக்கிட்டு வேற என்னால என்னதான் பண்ண முடியும் என்று அவனும் நக்கலாக அவளை பார்த்து கேட்கவும், எங்க அக்கா உங்களை விட்டு விலகி போகிறதுக்கு காரணம் நீங்க தான் என்று அவள் கூறவும், அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த கௌதம், நான் என்ன பண்ணினேன் என்று புரியாமல் அவளிடம் கேட்டான். நீங்க என்ன பாஸ் பண்ணல, சாருக்கு ரொம்ப கோபம் வரும் போலையே என்று அவள் கேட்கவும், அதை கேட்டதுமே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எதுக்கும் காரணம் இல்லாம கோபப்பட மாட்டேன் என்று அவன் கூற, ஆனா அது உங்க ஆளுக்கு தெரியலையே என்று புன்னகையோடு கூறினாள் அவள். என்ன சொல்ற நீ என்று அவன் கேட்கவும், அதுதான் ப்ராப்ளமே. மேடமுக்கு உங்க கோபம் தெரியுது, ஆனா உங்க கோபத்துக்கான காரணம் தெரியல. அதனாலதான் மேடமுக்கு உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. நீங்க உங்க தங்கச்சியை அடிக்கும்போது மேடமுக்கு நீங்க அவங்களையே அடிச்ச மாதிரி ஃபீல் ஆகுதாம் என்று யாழினி கூறவும், அதை கேட்டதுமே வாட் என்று அதிர்ச்சியோடு அவளை பார்க்கவும், ஆமா என் அக்கா அப்படிதான் சொன்னான். அதை கேட்டதுமே எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சி தான், என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. ஆனா நீங்க ரொம்ப பாவம், அக்காவை கொஞ்சம் பயந்த சுபாவம். அவகிட்ட யாராவது கொஞ்சம் அதிகமா சத்தமா பேசினா கூட அக்கா கொஞ்சம் பயந்துடுவா. அது இங்க கொஞ்சம் இல்ல, ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் என்று அவள் கூறவும், அதை கேட்டதும் சில நொடிகள் அவளை பார்த்த அவன், நான் இப்ப என்ன பண்றது என்று கௌதம் கேட்கவும், உங்களோட கோபம் எதனால என்று நீங்க அக்காவுக்கு அதை விளக்கமா புரியுற மாதிரி சொல்ற வரைக்கும் மேடம் உங்களை பார்த்தா பயந்துட்டு தான் இருப்பாங்க என்று புன்னகையோடு கூறிய அவள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பா நான் உங்களை அக்கா கூட சேர்த்து வைக்காம போக மாட்டேன் என்று புன்னகையோடு அவள் கூறவும், சரி பரீட்சை இருக்குன்னு சொன்ன, ஒன்றும் வைக்கல என்று அவன் கேட்கவும், பரீட்சைனா என்னது அத்தான் என்று அவள் கேட்கவும், பரீட்சைனா நீ எனக்கு வைக்கக்கூடிய டெஸ்ட் என்று அவன் கூறவும், கரெக்ட். ஆனா இந்த டெஸ்ட் எதுக்காக நினைக்கிறீங்க, நீங்க என் அக்காவுக்காக என்னெல்லாம் பண்ண தயாரா இருக்கீங்க, நீங்க என் அக்காவுக்காக எவ்வளோ தூரம் இறங்கி வர தயாரா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், அதுக்குன்னு பரீட்சை இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கண்டிப்பா வைப்பேன் என்று புன்னகையோடு அவள் கூறவும், அவனும் அவளை பார்த்து புன்னகைத்தான். மாடியில் இருவரும் நின்று பேசிக்கொண்டு இருப்பதை தன் அறையின் கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து இருந்த திவ்யா பார்த்து கொண்டே இருந்தாள். தன் அண்ணன் தன்னை விட அவளுடன் நெருக்கமாக இருப்பது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டது திவ்யாவிற்கு. அந்த உணர்வோடு அவள் அவனை பார்த்தபடி நின்று இருக்க, கீழே அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்த சாந்தி, அட கௌதம், யாழினி கீழே வாங்க என்று சத்தமாக அழைக்கவும், பேசிக்கொண்டு இருந்த இருவரும் கீழே பார்த்து
இதோ என்று தலையசைத்து ஒன்றாக கீழே இறங்கிச் சென்றனர். அங்கு அவர்கள் இருவரும் பேசியபடி டைனிங் டேபிளுக்கு செல்ல அங்கு அனைவருக்கும் உணவை பரிமாறத் தொடங்கினாள். அதில் அஸ்வினியை முறைத்து பார்த்த கௌதம், அஸ்வினி என்ற அழைப்பில் அவள் பதறி போய் அவனை நிமிர்ந்து பார்க்கவும், வந்து உட்காரு என்று அவன் கூற, இல்ல நான் எல்லாத்துக்கும் சாப்பாடு என்று அவள் தடுமாற்றத்தோடு அவனை பார்க்கவும், சாப்பாடு பரிமாறுவதற்கு தான் இங்க ஆள் இருக்கு என்று கூறும் பொழுது அங்கு சரியாக கீழே வந்து இருந்தாள் திவ்யா. அவளை பார்த்ததும் திவ்யா என்ற அழைப்பில் அவள் தன் அண்ணனை பார்க்கவும், வந்து எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறு என்று கௌதம் கூற, நானா என்று கேட்டாள் அவள். ஆமா நீதான், வந்து எல்லாருக்கும் பரிமாறு என்று கூறிய அவன் அஸ்வினியின் கரத்தை பிடித்து தன் பக்கத்தில் இருந்த இருக்கையில் அவளை அமர்த்தி கொள்ளவும் அவள் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தாள். அவன் பக்கத்தில் அமர்வதற்கு கூட பயமாக இருந்தது. அப்பொழுதுதான் யாழினி பேசிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அவனுடன் தனியாக எப்படி இருப்பேன் என்ற பயம் ஏற்பட பயம் அவள் கையில் நடுக்கத்தை ஏற்படுத்தியது. கை எதுக்கு நடுங்குது என்று அவன் அழுத்தமாக கேட்கவும், அது ஒன்றும் இல்லை என்று வேகமாக பதில் அளித்து தன் உணவில் கவனத்தை செலுத்தினாள். 2 இட்லியோடு அவள் எழுந்து கொள்ள முயற்சி செய்ய அவளை அழுத்தமாக அவன் பார்க்கவும் எதுவும் பேசாமல் மற்றொரு இட்லியை வைத்து சாப்பிட்டு முடித்து வேகமாக எழுந்து கையை கழுவி மாடியில் இருந்த அறையை நோக்கி ஓடிவிட்டாள். தான் ஏதோ சிங்கம் போலும் அவள் ஏதோ புள்ளிமான் போலும் அவள் தன்னிடம் இருந்து தப்பி ஓடுவதை நினைத்து பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் கோபமும் மறுபக்கம் அவளது இந்த செயலை பார்த்து சிரிப்பும் ஏற்பட்டது அவனுக்கு. என்ன சொல்வது என்று தெரியவில்லை. செல்லும் அவளை அவன் பார்த்து கொண்டு இருக்க, அத்தான் அக்கா போயிட்டா என்ற மெல்லிய குரலில் யாழினி கூறவும், அதான் தெரியுதே என்று சலிப்பான குரலில் கூறினான். அந்த நேரத்தில் அங்கு வந்து இருந்த அவனது அப்பா, நல்ல நேரம், இன்னைக்கு காலையில 9:30 மணியில இருந்து ஆரம்பிக்குது, அப்பவே போய் புடவை அப்புறம் நகையெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் என்று அவர் கூறவும் அதில் சுப்பிரமணிக்கு, சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை போகலாம் என்று கூறிய அனைவரையும் கிளம்பும்படி கூறிவிட்டான். அவன் நண்பர்கள், நாங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா வெளியில போயிட்டு வந்துடுறோம் என்று காலையில் தான் அவனிடம் கூறிவிட்டு சென்று இருந்தனர். திருமணத்திற்கு முதல் நாள் வருவதாக கூறிவிட அவனும் சந்தோஷமாக அனுப்பி வைத்து விட்டான். ரித்விக் மட்டும் கௌதமுடன் இருப்பதாக கூறிவிட்டான். காரணம், புதியதாக ப்ராஜெக்ட் ஒன்றை எடுக்க முடிவு செய்து அதனுடைய வேலையில் இறங்கி இருக்க கௌதமிற்கு திருமணம். அதனால் கண்டிப்பாக கௌதம் சில நாட்களாவது அவனுக்கு ஓய்வு வேண்டும் என்பதற்காக ரித்விக் அவனுடைய பணியை எடுத்துக்கொண்டான். அக்காவை கிளப்பி கூட்டிட்டு வரேன் என்று கூறிய யாழினி நேராக அறை உள்ளே நுழைய அங்கு அந்த ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்தபடி நின்று இருந்த அஸ்வினியை பார்த்ததும், அக்கா என்று அவள் தோளில் கையை வைக்கவும், என்ன என்று திரும்பினாள். எதற்காக அத்தானை பார்த்து இப்படி பயந்து ஓடி வர? அத்தான் எவ்வளோ கஷ்டப்படுவாருன்னு உனக்கு தெரியுமா என்று அவள் கேட்கவும், அதை கேட்டதும், எனக்கு எவ்வளோ பயமா இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா என்று அவள் கேட்கவும், லூசா அக்கா நீ? இத்தனை பேருக்கு முன்னாடி அத்தான் உன்னை திட்டுவாரு அடிப்பாரு நினைச்சியா? அப்படி செய்யும்போது அம்மா அப்பா ஏன் நான் எல்லாம் சும்மா விட்டுருவோமா என்று அவள் கேட்கவும், நீ கேட்பியான்னு எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா அம்மாவோ இல்ல அப்பாவோ கேட்க மாட்டாங்க என்று அவள் உடனடியாக கூற அதிருந்து போனாள் யாழினி. என்ன பேசுற? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா என்று யாழினி கேட்கவும், ரொம்ப பிடிக்கும், ஆனா நானா இல்ல கௌதம் தானா என்று கேள்வி வந்துச்சுன்னா 2 பேருமே அவங்களையும் அறியாம என்ன தவிர்த்து அவங்கள தான் தேர்வு பண்ணுவாங்க என்று அஸ்வினி கூறவும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று யாழினி கூற, சரி விடு, இப்போ அதை பத்தி பேசுற நேரம் இல்லை, நான் இப்போ போய் உன்கிட்ட என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, 9:30 மணிக்கு எல்லாரும் கடைக்கு போகணுமாம். அதாவது மாமா சொன்னாங்க, மாங்கல்யம் அப்புறம் புடவை இது எல்லாம் வாங்கறதுக்காக கடைக்கு போகணுமா. ஸோ நீ சீக்கிரமா கிளம்பணும் என்று யாழினி கூறவும், அதை கேட்டதும் சரி என்று தலையசைத்த அவள் கபோர்டை திறந்து அதில் இருந்த சுடிதார் ஒன்றை கையில் எடுக்கவும்,
அது அம்மா உன்னை சுடிதார் போட வேண்டாம்னு சொன்னாங்க, புடவை கட்ட சொன்னாங்க என்று கூறவும், அதை கேட்டதும் சரி என்று தலை அசைத்து ஒரு புடவையை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் உள்ளே நுழைந்தவள் சில நிமிடத்திற்குள் கட்டி கொண்டு வெளியில் வந்தாள். அக்கா, உனக்கு புடவை ரொம்ப அழகா இருக்கு. ஆனா எதுக்காக நீ காலர் வச்ச நெக் போட்டு இருக்க என்று யாழினி யோசனையுடன் கேட்கவும் அவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. அது எனக்கு அப்படியே போட்டு பழகிருச்சு என்று அஸ்வினி கூறி அவளை பார்க்க, ஆனா நம்ம வீட்டில் நீ இந்த மாதிரி எதுவும் போட்டது கிடையாதே என்று யோசனையுடன் கேட்டாள் யாழினி. அது இங்க வந்ததுல இருந்து நான் அப்படித்தான் போட்டு பழகி இருக்கேன் என்று அவள் கூறவும், அப்படியா, இந்த வீட்டில் அப்படி எதுவும் ரூல்ஸ் இருக்குதா என்ன? அப்படி எதுவும் எனக்கு தெரியலையே. திவ்யாவும் சரி, ஹரிணியும் சரி, ரொம்ப ஷார்ட்டாக கூட ட்ரெஸ் போட்டு தான் நான் பார்த்துருக்கேன் என்று அவள் யோசனையுடன் கேட்கவும், அஸ்வினிக்குத்தான் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தடுமாறியபடி அவள், நீ ரொம்ப கேள்வி கேட்காம முதல்ல போய் நீயும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு என்று பேச்சை மாற்றினாள் அஸ்வினி. அவளும் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் ஓகே என்று அந்த இடத்தை விட்டு நகர ஆழமாக ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்டு தன்னை சமன்படுத்தி கொண்டு, கடவுளே, இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே என்று தனக்குள்ளேயே நினைத்து தன் கழுத்தில் கிடந்த மாங்கல்யத்தை மெதுவாக தடவி கொடுத்த அவள் அப்படியே திரும்ப அங்கு நின்று இருந்தாள் யாழினி. அவளை பார்த்ததும் அப்படியே உறைந்து போனாள் அஸ்வினி. அத்தியாயம் 82. நீ முதல்ல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு என்று கூறி அவளை அனுப்பி வைத்த பின்புதான் ஆசுவாசமாக இருந்தது அஸ்வினிக்கு. தன்னை சமன்படுத்தி கொண்டு அவள் தன் கழுத்தில் கிடந்த அந்த மாங்கல்யத்தை மெதுவாக வருடிய அவள் மெதுவாக திரும்ப அங்கு நின்று இருந்த யாழினி அவளை அழுத்தமாக பார்த்து கொண்டு இருந்தாள். அவளை பார்த்ததும் அதிர்ந்து போன அஸ்வினி அதிர்ச்சியோடு அவளை பார்க்க, நீ என்ன பண்ணிட்டு இருந்த என்று புரியாமல் யாழினி கேட்கவும், நான் என்ன பண்ணினேன் என்று பதிலுக்கு கேள்வி கேட்டாள். இந்த மாதிரி என்று கழுத்துக்கு உள்ளே ஏதோ கையை விட்டு என்று யாழினி கேட்கவும், அது கழுத்துக்கிட்ட அரிக்கிற மாதிரி இருந்துச்சு அதான் என்று அவள் உடனே சொல்ல, அதை கேட்டதும், வெயில் எவ்வளவு டெம்பரேச்சர்ல இருக்கு தெரியுமா, பேசாம இதை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலா ஒரு பிளவுஸ் சாரி கட்டு என்று யாழினி கூற, இல்ல என்கிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி வாங்கணும் என்று அவள் கூறவும், அதை கேட்டதும் சரி அப்ப நான் தான் உனக்கு வாங்கி தருவேன் என்று யாழினி கூற, நீயே எனக்கு எல்லா புடவையும் செலக்ட் பண்ணு போதுமா என்று அவள் கூறவும், ஓகே என்று தோலை உலுக்கிய யாழினி அந்த பாத்ரூம் உள்ளே நுழைந்து கொண்ட பின்புதான் அவளுக்கு அத்தனை ஆசுவாசமாக இருந்தது. தன் மார்பின் மீது கையை வைத்து தன்னை ஆசுவாசப்படுத்தி மெத்தையில் அமரவும் அறையின் வாசலில் நின்று இருந்தான் கௌதம். அவனை பார்த்ததும் மேலும் அதிர்ச்சியடைந்த அவள் சட்டென்று அமர்ந்து இருந்தவள் வேகமாக எழுந்து நிற்கவும் அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்த அவன் எதுவும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து இருந்தான். இவர் எப்ப வந்தாருன்னு தெரியலையே என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டாள். அவன் அவளை பார்ப்பதற்காகத்தான் வந்தான், பேசுவதற்காகத்தான், எதற்காக கோபப்பட்டேன் என்பதை சொல்லுவதற்காக. ஆனால் அதற்கு முன்பே அங்கு அக்காளும் தங்கையும் பேசிய வார்த்தைகளை கேட்டு சில நொடியில் நின்று இருந்த அவன் யாழினி அந்த இடத்தை விட்டு நகர்ந்ததும் அஸ்வினியிடம் பேச நினைத்து அவளை நெருங்கிய பொழுது அவள் செய்த செயல் அது அவனுக்கு நன்றாக தெரிந்தது. அவள் எதை தொட்டாள் என்பதை உணர்ந்து கொண்ட கௌதம் அப்படியே நின்றுவிட அடுத்த நொடி மீண்டும் யாழினியை அவள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தது. அவனுக்குமே ஒரு நொடி அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அவளுக்கு திருமணம் ஆகாத போதே அவள் இத்தனை பேசுகிறாள். ஒருவேளை திருமணம் ஆகி இந்த வீட்டில் அவள் மருமகளாக இருந்தாள் என்ற விஷயம் மட்டும் யாழினிக்கு தெரிய வந்தாள், அவ்வளவுதான். தன்னுடன் அஸ்வினி வாழ்நாள் முழுவதும் கூட சேராமல் போக வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் யாழினியின் கேரக்டர் இங்கு வந்த சில நிமிடத்திற்குள்ளேயே கண்டு கொண்டான். அதனாலேயே அவனுக்கு யாழினி விஷயத்தை தெரிந்து கொண்டாள், அவ்வளவுதான் என்ற பயமே வந்தது. ஆனால் அவள் பேச்சை மாற்றி ஏதேதோ சொல்லி சமாளித்த விதம் அவன் மனதிற்குள் சற்று ஆசுவாசத்தை ஏற்படுத்தி இருந்தது. அவள் பார்ப்பதற்குள் அந்த இடத்தை விட்டு அவன் நகர்ந்து செல்லத்தான் நினைத்தான்.
ஆனால் ஒரு நொடியில் அவளும் அவனை பார்த்து விட்டாள். அவன் வேகமாக தன்னுடைய அறை உள்ளே நுழையவும் அங்கு அமர்ந்து இருந்த ரித்விக், என்னடா நீ தங்கச்சிக்கிட்ட ஏதோ பேச போறேன்னு போன மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள பேசிட்டு வந்துட்டியா என்ன என்று ரித்விக் கேட்கவும், அதை கேட்டதுமே ஒரு நிமிஷம் என் உயிரே போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுடா என்று கௌதம் கூற, என்னடா இப்படி பேசுற என்று புரியாமல் ரித்விக் கேட்கவும் அங்கு நடந்த அனைத்து விஷயத்தையும் ஒன்று விடாமல் கூறி முடித்தான். ஆனா யாழினி உனக்கு சப்போர்ட் தானே பண்றான் என்று ரித்விக் புரியாமல் அவனை பார்த்து கேட்கவும், ஐயோ உனக்கு யாழினி பத்தி தெரியல, அவ வந்த அன்னைக்கு எவ்வளவு பேசுனா தெரியுமா, எனக்கும் அஸ்வினிக்கும் இன்னும் சட்டப்படி கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள அவ சட்டப்படி விவாகரத்து வாங்கி கொடுக்கற வரைக்கும் பேசிட்டா. அது எதுக்கு தெரியுமா, 13 வயசுல அவ எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு, அதுலயும் சும்மா எனக்கு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு பேசி கூட்டிட்டு வந்ததுக்கு மேடம் அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க. ஒருவேளை அஸ்வினிக்கு மட்டும் 13 வயசுலயே கல்யாணம் ஆகிடுச்சுன்ற விஷயம் தெரிஞ்சது, அவ்வளோதான், மொத்தமா எனக்கு இப்பவே விவாகரத்து வாங்கி கூட்டிட்டு போயிடுவா அவ என்று கௌதம் கூறவும், அதை கேட்டதுமே அப்போ உன்னோட குடும்பி யாழினி கையில இருக்குன்னு சொல்லு என்று ரித்விக் கேட்கவும், டெய் நீ வேற சும்மா இருடா, நானே அஸ்வினிய கல்யாணம் பண்ற அந்த நொடிக்காக காத்துட்டு இருக்கேன், நீ வேற ஏன்டா என்று அவன் சொல்லவும் ஒரு மெல்லிய புன்னகையோடு, சரி சரி எப்படி இருந்தாலும் நீ தப்பிச்சிடுவேன்னு நினைக்கிறேன் என்று ரித்விக் கூற, இங்க இருக்கிற இந்த 5 நாளும் எனக்கு நெருப்பு மேல நிக்கிற மாதிரி தான் என்று கௌதம் கூற, சரிதான் ரிலாக்ஸ் மச்சான் என்று அவனிடம் புன்னகையோடு பேசியபடியே அவனுக்கு தேவையானதை எடுத்து வைத்து கொண்டு, சரி கிளம்பலாமா என்று கௌதம் கேட்கவும், நான் தயார்தான் என்று கூறிய ரித்விக் கௌதமை பார்க்க, ஒரு நிமிஷம் என்று கூறி சிறிது நிமிடத்தில் தன்னை சமன்படுத்தி கொண்டு அவனும் கிளம்பினான். சில நிமிடத்திற்குள் அனைவரும் அந்த ஹாலில் ஒன்று இணைந்து இருந்தனர். சரி அப்போ எல்லாரும் கிளம்பலாம் என்று கூறி அனைவரும் காரை நோக்கி சென்றனர். முதல் காரில் சுப்பிரமணி காரை இயக்க, அந்த காரில் சாந்தி, லக்ஷ்மி பாட்டி மற்றும் பெண்கள் 2 என்று அனைவரும் அமர்ந்து இருந்தனர். அடுத்த காரில் ரித்விக் இயக்க, பைரவர் அத்தோடு வீட்டில் இருந்த இளைஞர்கள் சிலர் அதில் இருக்க, அடுத்த காரை கௌதம் இயக்க காரில் ஏறி அமர்ந்தான். மற்றொரு பக்கமாக டிரைவர் சீட்டின் பக்கத்து இருக்கையில் அர்ஜுன் சென்று அமரவும், எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரலில் அர்ஜுன் திரும்பி பார்க்க அங்கு நின்று இருந்தாள் யாழினி. எஸ் என்று அவன் பார்க்கவும், என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க, கொஞ்சம் கீழே இறங்குங்க என்று யாழினி கூற, நான் எதுக்கு இறங்கணும் என்று அவன் கேட்டான். ஏன்னா இந்த இடத்துல உட்கார்றதுக்கு ஆள் இருக்கு என்று யாழினி கூறவும், அப்படியாரு என்று அவன் கேட்கவும், என்னோட அக்கா, அவளுக்கு மட்டும்தான் இந்த சீட்ல உட்கார இடம் இருக்கும் என்று அவள் கூறவும், அதை கேட்டதும் அவன் பார்வை அவளுக்கு பின்னால் நின்று இருந்த அஸ்வினியின் மீது பதிந்தது. அஸ்வினி தலை குனிந்து நின்று இருக்க, எதுவும் பேசாமல் அர்ஜுன் பின் இருக்கையில் சென்று அமர்ந்து கொள்ளவும், அர்ஜுனுக்கு பின்னால் வந்து நின்ற திவ்யாவும் எதுவும் பேசாமல் பின் இருக்கையில் அமர்ந்தாள். உட்காருக்கா என்று யாழினி கூறவும், இல்ல நான் உன் கூட பின்னாடி உட்கார்ந்துக்கிறேன், நம்ம எல்லாரும் உட்கார்ந்துக்கலாம் என்று அஸ்வினி சொல்லவும், அக்கா என்கிட்ட நீ செம்மையா அடி வாங்க போற, மரியாதையா உள்ள உட்கார்ந்துட்டு என்று அவளை வள்ளுக்கட்டாயமாக உள்ளே திணித்து விட்டு இருந்தாள். பயத்தோடு உள்ளே இருக்கையில் அமர்ந்த அவளுக்கு கைகள் அப்படி நடுங்கியது. அவள் என்ன செய்வது என்று தெரியாமல் நடுக்கத்தோடு அமர்ந்து இருக்க, அவன் பார்வை முழுவதும் அவள் மீது பதிந்து இருந்தது. தள்ளி உட்காருங்க என்று திவ்யாவை பார்த்து யாழினி கூறவும், அவளை முறைத்து பார்த்த திவ்யா சற்று நகர்ந்து அமர்ந்து இருந்தாள். அவள் அமர்ந்ததும் உள்ளே ஏறி அமர்ந்த யாழினி காரின் கதவை மூடிவிட்டு முன்னால் இருந்த கண்ணாடியின் வழியாக கௌதமை பார்த்து புருவம் உயர்த்தி, எப்படி என்று கேட்கவும், அவனும் கண்ணடித்து அவளை பார்த்து புன்னகைத்தான். இதனை அந்த காரின் பின் இருக்கையில் அமர்ந்து இருந்த அர்ஜுன் மற்றும் திவ்யா இருவருமே கவனித்து இருந்தனர். திவ்யாவிற்கு அவளது அண்ணன் அவள் மீது வைத்து இருந்த பாசத்தை விட இப்பொழுது அஸ்வினி மீதும் யாழினியின் மீதும் அவனுக்கு அதிக பாசம் இருப்பது போல் உணர்ந்தாள். அதை நினைக்கும் பொழுது தன் அண்ணன் தன்னை வெறுத்து விட்டான். அதற்கு காரணம் அஸ்வினி, யாழினி என்று நினைக்கும் பொழுதே அவர்கள் இருவரையும் பார்க்க பிடிக்காமல் போனது அவளுக்கு. ஆனால் உண்மையை இவளிடம் யார் சொல்லி புரிய வைப்பது? இவள் அண்ணன் இவளை விட்டு விலகி நிற்பதற்கு காரணமே இவள் அஸ்வினியை ஒதுக்குவதுதான் என்று. அவள் மௌனமாக இருக்க கார் வீட்டிலிருந்து கிளம்பி
கிட்டத்தட்ட அரை மணி நேர பயணத்திற்குள் அந்த டிராபிக் அனைத்தையும் கடந்து சென்னையின் மத்தியில் இருந்து அந்த பெரிய டெக்டைல் ஷாப் முன்பு வந்து நின்றது. கடையின் வாசலில் வாகனத்தை நிறுத்த அனைவரும் ஒன்றன் பின் ஒன்றாக இறங்கிக் கொண்டனர். காரில் இருந்து இறங்கிக் கொண்ட அஸ்வினி யாழினியின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு கடையை நிமிர்ந்து பார்த்தாள். முதல் இப்பொழுதுதான் இந்த கடைக்கு வருகிறாள். அவள் சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 7 வருடங்கள் ஆகியிருந்தாலும் அவள் வெளியில் சென்றதே கிடையாது. பள்ளி முடிந்தால் வீடு, அதை தவிர்த்து அவள் கோவில், அவ்வளவுதான். பெரியதாக சென்னையை அவள் சுற்றி பார்த்தது கூட கிடையாது. அவளது பாட்டி அவளை எங்குமே விடமாட்டார். கடையை ஒரு பார்வை பார்த்த அவள் பெருமூச்சு ஒன்று இழுத்துவிட அதை பார்த்த யாழினி, அக்கா, நீ இந்த கடைக்கு ஒரு டைம் கூட வந்தது இல்லையா என்று அவள் பார்வையை பார்த்து கேட்கவும், அது இந்த கடைக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் என்று அஸ்வினி கூறவும், அப்படியா, சரிவா போகலாம் என்று அந்த பெரிய கடை உள்ளே நுழைந்தனர். அர்ஜுன் அந்த காட்சியை ஒரு பார்வை பார்த்து அமைதியாக நடக்கச் செல்ல அவன் கையை பிடித்தாள் திவ்யா. அதில் திவ்யாவின் பக்கம் திரும்பிய அர்ஜுன், என்னாச்சு திவ்யா என்று கேட்கவும், அது ஹரிணி எப்போ வருவாங்க என்று அவள் கேட்கவும், அது வருவாங்க, அத்தை கிளம்பிட்டாங்கன்னு தான் சொன்னா ஹரி என்று அவன் கூறவும், நீ நோட் பண்ணியா, அண்ணாவுக்கு நம்மளை விட அந்த அஸ்வினி தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த அஸ்வினியும் யாழினியும் சேர்ந்து நம்ம அண்ணனை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறாங்க என்று அவள் கூறவும், அர்ஜுன் அவள் பக்கமாக திரும்பி, இப்படி பேசாத, இப்படி பேசுறது தான் அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்கல, அதுதான் நம்ம கிட்ட இருந்து அண்ணனை விலக்கி வைக்கிறது என்று கூறினான் அர்ஜுன். அதை கேட்டதுமே, நீ நம்பவே இல்லை என்று கேட்கவும், நான் நம்புறது இருக்கட்டும், நீ முதல்ல இப்படி யோசிக்காதன்னு நான் சொல்றேன் என்று அவன் கூறவும், நான் என்று திவ்யா பேசவும், இன்னும் உள்ள போகலையா என்ற அழுத்தமான குரலில் சட்டென்று அவள் திரும்பி பார்க்க பின்னால் ரித்விக் மற்றும் கௌதம் இருவரும் நின்று இருந்தனர். போக போறேன் அண்ணா, ஹரிணி எப்போ வருவான்னு கேட்டுட்டு இருந்தேன் என்று திவ்யா பதட்டத்தோடு வேகமாக உள்ளே நுழைந்தாள். அண்ணா, நீ எப்ப வந்த என்று அர்ஜுன் கேட்கவும், நீங்க பேச ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன் என்று கௌதம் கூறவும் அர்ஜுனுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவன் தடுமாற்றத்தோடு பார்க்கவும், என்னதான் நீயும் நானும் அம்மா மாதிரியும் அப்பா மாதிரியும் இருந்தாலும் நம்ம ஃபேமிலியில பாட்டி மாதிரி ஒருத்தர் வேண்டாமா என்று கூறிய அவன் அதற்கு மேல் அந்த இடத்தில் நிற்காமல் வேகமாக நடந்தான். ஏண்டா, உன் பாட்டி உனக்கு சுத்தமா பிடிக்காதா என்று கேட்டான் ரித்விக். யாருடா சொன்னா, இந்த உலகத்திலேயே எனக்கு என் பாட்டியா தான் ரொம்ப பிடிக்கும், என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க என்று கௌதம் கூறவும், அப்புறம் எதுக்காகடா உன் பாட்டியோட ஒப்பிட்டு பேசுற என்று ரித்விக் கேட்கவும், என்னடா செய்ய சொல்ற, நானாடா அவங்க எல்லாரையும் என்கிட்ட இருந்து ஒதுக்கி வச்சேன், அவங்க எல்லாரும் தான் என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. நான் உன்கிட்ட ஒன்று மட்டும் கேட்குறேன் மச்சான், என் இடத்துல நீ இருந்தா என்ன பண்ணியிருப்படா என்று கௌதம் கேட்க ரித்விக் மௌனமாக நின்றான். சொல்லு ரித்விக், உன்னை கட்டாயப்படுத்தி ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதோட மட்டும் இல்லாம அந்த பொண்ணை நாங்க நல்லா பார்த்துப்போம், கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்துப்போன்னு அத்தனை ப்ராமிஸ். அந்த பொண்ணு யாரை நம்பி அந்த வீட்டுக்கு வந்தா? ஒன்று உன்னை நம்பி, இன்னொன்று நம்மளை நல்லா பார்த்துப்பாங்கன்ற அந்த ஃபேமிலியை நம்பி. ஆனா அவங்க 2 பேருமே கைவிட்டா அந்த பெண்ணுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்தியா என்று கௌதம் கேட்கவும், கௌதம் கேள்வியில் மௌனமாகிவிட்டான் ரித்விக். இங்க எல்லாருமே அவங்க விருப்பப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாருமே அவங்க விருப்பப்படி எல்லாமே நடக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையில அவங்களோட சந்தோஷம் இருக்கு அப்படின்னு இங்க யாருமே நினைக்கிறது இல்லை மச்சான். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது என்று வருத்தமான குரலில் கூறினான் அவன். சாரிடா என்று ரித்விக் கூறவும், பரவாயில்ல விடுடா, என்ன சொல்றது, என்னை இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த என்னோட அம்மா, என் அப்பா, என்னோட பாட்டி, என் தம்பி, என் தங்கச்சி, இவங்களுக்கே என்னை பற்றி எதுவுமே தெரியல. உனக்கு என்னை பற்றி என்னடா தெரியும்? உனக்கும் எனக்கும் வெறும் 7 வருஷம்தான் பழக்கமே. இதில் நீ என்னை பற்றி எப்படி தெரிஞ்சுப்ப? 18 வருஷமாக பழகினவங்களுக்கே என்னை பற்றி எதுவுமே தெரில. ஆனால் 7 வருஷம் பழகின உனக்கு எப்படி என்ன தெரிஞ்சிட போகுது என்று சலிப்பாக கூறிய அவன், உள்ள போகலாம் என்று நேராக பட்டு செக்ஷனுக்கு நடந்து சென்று விட்டனர். கௌதமின் மனவேதனையை பின்னால் வந்து நின்ற அவன் தம்பி அர்ஜுன் நன்றாக தெரிந்து கொண்டான்.
தன் வாழ்க்கையில் இதேபோல் என்றும் நடந்துவிடக்கூடாது என்று மனதிற்குள் குறித்து வைத்து கொண்டான் அர்ஜுன். பார்க்கலாம், அர்ஜுன் நினைத்தது போல் அவன் வாழ்க்கையில் நடக்கிறதா என்று. கதையை தொடர்ச்சியாக கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.